ஆனால் பாவண்டா உள்ளே இருக்கவனுங்க சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிளகாயை கொடுத்து அவனுங்களும் வெறுக்கு வெறுக்குன்னு கடிச்சு தின்னு கடைசியில் ஒரு காமெடி பண்ணீங்க பார்த்தியா, கருப்பேன் குசும்புக்காரன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வினோத்துக்கிட்ட வந்து போயிடலாம். இவர் மாட்டு ஒரு பக்கம் எழுதி நின்றார் பாட்டு. பாஸ் வந்து நடுவில் போட்டு கொடுத்து பேப்பர் பென்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, ஒழிச்சு வச்சு. அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அந்த மிளகா மேட்ருக்கு வரலாம். மிளகா மேட்ரு என்னென்னா, உள்ளே தனித்தனியாக ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அவர் வந்து ஒருத்தவங்களை நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி அவங்களும் சேவ் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஒன்று கிடைச்சா இன்னொன்று வேணுன்னா எடுத்துக்கோங்கன்னு வாலண்டரியாக இன்னொன்று கொடுத்து அவங்களும் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களாம் வெளியே போயிட்டு கண்ணுலலாம் தண்ணி வருது, அதை வந்து வேறு எதுனா சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதில் வந்து நம்ம அப்பத்தா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக வேறு பர்சனல் அட்வைஸ் கொடுத்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங்காக பேசினாங்க, அதுவாக பேசினாங்க, இதுவாக பேசினாங்க, அங்கே ஒரு கனெக்ஷன் வரும், கண்ணுலேருந்து தண்ணி வரும்ன்ட்டு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதனால தான் தண்ணியான்ட்டு. எல்லோரும் கொடுத்தாங்க ஒரு ஷாக்கு. அதோட ஷாக்கு பிக் பாஸ் கடைசியில் கொடுத்தாரு பாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் இது சும்மா தான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க பாருங்கள். அப்போ வரைக்குன்னு ரியாக்ஷனு. அது வினோஸ் வேறு முதலே சொன்னார், உங்களை சேவ் பண்ண நான் ஏன்டா பச்சை மிளகா தின்னுன்ட்டு வெளியே போய் சொல்லிட்டு இருந்தார் பல் விளக்கிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த சிவாஜி படத்தில் பாத்ரூம் போய் கத்தின்னு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஸ்டெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருந்தாங்க. அப்புறம் தான் நம்ம வியானா வந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே எல்லாருக்கும் சமைச்சாக்க அது விக்ரமோட வாயை பார்க்கணுமே, வாயை பிறந்துன்னு பார்த்துட்டுருக்காரு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப்பு தான் வச்சாங்க. 2 பேர் நான் கையோட கூட்டு போகிறேன், நீங்கள் எல்லாம் ஃபைனலிஸ்ட் ஆகுன்ட்டு. அப்போ விக்ரம் வந்து வாரண்டியாக வந்து நான் போகிறேன் அந்த மாதிரி தான் அவர் வந்து பேசியிருந்தார், நான் போகிறேன்ட்டு சொல்லிட்டு. ஆனால் எல்லோரும் எதுவுமே சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா விக்ரம் வந்து அண்ணன் மாதிரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச போய் அது வந்து அங்கே நின்றுச்சு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அதே வாய் வந்து வெளியே வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இவர் தான் இருக்கிறதுலே அந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கார் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. வேற வாய், இது நார வாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி 2.0 டாஸ்க் வந்து வந்துச்சு. காருக்குள்ளே காசு ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் பூந்து காசு எடுத்தாங்க. கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேடான்ற மாதிரி காருக்கு மேலே யாரையுமே பார்க்கல, காருக்கு மேலே அவ்வளோ காசு இருந்துச்சு. அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா வேணா யாருனா கூட்டு போவாங்கன்னு பார்த்தா கடைசியில் அவங்க போட்டி படிக்க இங்கே அமுச்சு விட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க இங்கே தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி. ஆனாலும் அவங்க ஒத்துக்கலை, சீன் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் போவேன், அதுக்குள்ளே யாரும் எதுவும் தொடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இன்றைக்கி ஃபன் ஃபீல்டாக சூப்பராக தான் போச்சு. பார்வெல்லாம் வீடியோ அமைதியாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு கமெண்ட்டை போட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.